கடந்த மார்ச் 10ஆம் தேதி தூத்துக்குடி அருகே உள்ள வேடநத்தம் என்ற கிராமத்தில் +2 மாணவி கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு நள்ளிரவில் படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் இன்று தீர்ப்பு அளிக்கப்பட்டது. இன்று காலையில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரன் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போது அதற்கான தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் இரட்டை தூக்கு தண்டனை, இரட்டை மரண தண்டனை விதித்து நீதிபதி பிரீதா தீர்ப்பளித்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் 71 சாட்சிகள் 2 தடயவியல் அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தி இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். மார்ச் 10ஆம் தேதியிலிருந்து இன்று மே 25ஆம் தேதி மொத்தம் 76 நாட்களில் இந்த போக்சோ வழக்கில் விசாரணை நடத்தி முடிக்கப்பட்டு குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு மரண தண்டனை, இரட்டை மரண தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பு அளித்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்ட 2வது கூடுதல் நீதிமன்ற போக்சோ நீதிபதி பிரீதா இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறார். கடந்த மார்ச் 10ஆம் தேதி இந்த சம்பவம் நிகழ்ந்த போது நாடு முழுவதும் அதிர்ச்சியானது. ஏனென்றால் இரவில் அந்த பெண் வெளியே சென்ற பெண் வீட்டிற்கு திரும்பவில்லை என்பது காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் அது அலட்சியமாக அந்த புகார் விசாரிக்கப்படவில்லை என்று கூறப்பட்டது. அதன் பின்னர் அந்த வனப்பகுதியில் அந்த பெண்ணின் உடல் கண்டெடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டு குற்றவாளியும் சிசிடிவி கேமராவில் அந்த பகுதிக்கு வந்து செல்லும் தர்ம முனீஸ்வரனை விசாரித்து கண்டுபிடித்தார்கள். இந்த விசாரணை நடவடிக்கைகள் முடிந்து 76 நாட்களில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக கொலை செய்த தர்ம முனீஸ்வரனுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போல கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கிலும் வழக்கு விரைவாக விசாரித்து உரிய தீர்ப்பு குற்றவாளிக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் இப்போது அதிகரித்திருக்கிறது. +2 மாணவி தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் அருகே உள்ள வேடநத்தம் என்ற கிராமத்தில் இரவில் வீட்டை விட்டு வெளியே சென்ற பெண் வீட்டுக்கு திரும்பாத சூழ்நிலையில் அந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் மக்களை கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்த சூழ்நிலையில் இந்த வழக்கு உடனடியாக 76 நாட்களில் விரைவாக விசாரணை நடத்தி குற்றவாளிக்கு தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை தூக்கு தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் மிக விரைவாக இந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. இதே போன்ற கொடூர நிகழ்வு கோவை சிறுமி பாலியல் கொடுமை வழக்கிலும் நடைபெற்றிருக்கிறது. அதுபோன்று அந்த வழக்கிலும் இதுபோன்று நீதி கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடம் அதிகரித்திருக்கிறது. ராதிகா.